7 Habits of Highly Effective People புத்தகத்தின் சிறந்த வரிகள். நான் எனது சூழ்நிலைகளின் விளைபொருள் அல்ல, நான் எனது முடிவுகளின் தயாரிப்பு. முடிவை மனதில் கொண்டு தொடங்குவது என்பது உங்கள் இலக்கை பற்றிய தெளிவான புரிதலுடன் தொடங்குவதாகும். நம்மை திறம்பட மாற்றிக்கொள்ள முதலில் நாம் நமது கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் 2 முறை உருவாக்கப்படுகின்றன. முதலில் மன ரீதியாக, பின்னர் உடல் ரீதியாக. படைப்பாற்றலுக்கான திறவுகோல் முடிவை மனதில் கொண்டு விரும்பிய முடிவை பற்றிய பார்வை மற்றும் நீல அச்சுடன் தொடங்குவதாகும். முக்கிய விஷயம் என்னவென்றால், முக்கிய விஷயத்தை முக்கிய விஷயமாக வைத்திருப்பது. ஏணி வலது சுவரில் சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை விரைவாக தவறான இடத்திற்கு கொண்டு செல்லும். உங்கள் மிக உயர்ந்த முன்னுரிமைகள் என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் தைரியமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியுடன், புன்னகையுடன் மற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல. முக்கியமானது உங்கள் அட்டவணையில் உள்ளதை முதன்மைப்படுத்துவது அல்ல, ஆனால் உங்கள் முன்னுரிமைகளை திட்டமிடுவது. வின்-வின் என்பது மனம் மற்றும் இதயத்தின் ஒரு கட்டமைப்பாகும். இது அனைத்து மனித தொடர்புகளிலும் பரஸ்பர நன்மைகளை தேடுகிறது. உங்கள் கற்பனையில் இருந்து வாழுங்கள், உங்கள் வரலாறு அல்ல. எங்கள் குணம் நமது பழக்க வழக்கங்களின் கலவையாகும். முதலில் புரிந்து கொள்ள தேடுங்கள், பின்னர் புரிந்து கொள்ள வேண்டும். புதுப்பித்தல் என்பது கொள்கை மற்றும் செயல்முறை. இது வளர்ச்சி மற்றும் மாற்றம், தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் மேல் நோக்கிச் செல்ல எங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் கேட்பதில்லை, அவர்கள் பதிலளிக்கும் நோக்கத்துடன் கேட்கிறார்கள். நாங்கள் உலகத்தை பார்க்கிறோம், அதுபோல் அல்ல, ஆனால் நாம் இருப்பது போல. படித்ததில் பிடித்தவை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணக்கமான உணர்வோடு உறுதியான ஓர் இலக்கை நோக்கி செயல்படும்போது அந்த கூட்டணியால் பிரபஞ்சத்தின் அறிவு களஞ்சியமாக விளங்கும் அளவற்ற அறிவாற்றலுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது. தனக்கு தேவையான அறிவை உடனே பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆற்றலுக்கெல்லாம் தலையாய ஆற்றல் இதுதான். இங்கிருந்துதான் மேதைகள் எல்லாம் ஆற்றலை பெறுகிறார்கள். அறிந்தோ அறியாமலோ எல்லா தலைவர்களும் தேடி வருவதும் இந்த ஆற்றலைத்தான். இந்த புத்தகத்தின் வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நினைத்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி நண்பா.